Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.4ல second question பார்க்க போறோம். question என்னன்னா find the excluded values if any of the following expressions. அதாவது excluded values வந்து கண்டுபிடிக்கணும் கொடுத்த expressionsக்கு. இப்போ first subdivision பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க y by y square minus 25. இப்போ excluded value வந்து கண்டுபிடிக்கணும்னா denominator வந்து equal to 0 இருக்கணும். அதாவது y square minus 25 equal to 0. So, எந்த value substitute பண்ணா denominator 0 வருமோ அதுதான் வந்து excluded value. இப்போ y square minus 25 equal to 0. y square minus 25 நம்ம 5 square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 5 square தான் 25 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது a square minus b square இருக்கா? அப்போ இது a plus b into a minus b அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை y plus 5 into y minus 5 அப்படின்னு எழுதலாம் equal to 0. So, இது மூலமா y plus 5 equal to 0. அதே மாதிரி y minus 5 equal to 0. அப்போ y equal to minus 5, y equal to 5. அதாவது y ஓட வேல்யூ நீங்க 5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் டினாமினேட்டர் 0 தான். அதே மாதிரி y ஓட வேல்யூ minus 5 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே டினாமினேட்டர் வந்து 0 தான். அப்போ excluded values வந்து இங்க என்ன minus 5 and 5. ஸோ இதான் வந்து first subdivisionோட ஆன்சர். இப்போ second subdivision பார்க்கலாம். expression என்ன t by t square minus 5t plus 6. ஸோ denominator வந்து 0 ஆக்கணும். அப்போ t square minus 5t plus 6 equal to 0. இப்போ இந்த quadratic equation factors-ஆ எழுதலாம். அதாவது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா -5. எந்த ரெண்டு வேல்யூஸ்னா -3 -2. ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6, ஆட் பண்ணீங்கன்னா -5. அப்போ இது நீங்க t ஸ்கொயர் minus 3t minus 2t plus 6 equal to 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ வேல்யூஸ்ல t காமன் எடுத்தீங்கன்னா t minus 3, அடுத்த டூ வேல்யூஸ்ல என்ன காமனா இருக்கு -2 காமன் எடுத்தீங்கன்னா t minus 3 equal to 0. So factors எழுதும்போது t minus 2 into t minus 3 equal to 0. So அது மூலமா t minus 2 equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி t minus 3 equal to 0. அப்போ t equal to 2, t equal to 3. So t ஓட வேல்யூ 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா denominator 0 மாறும். அதே மாதிரி 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா denominator 0 மாறும். So அப்போ excluded values என்ன 2 and 3. Therefore the excluded values are 2 and 3. So இதான் வந்து second subdivisionோட ஆன்சர். இப்போ நம்ம third subdivision பார்க்கலாம். expression என்ன x square plus 6x plus 8 by x square plus x minus 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து அதோட லோவஸ்ட் ஃபார்ம்ல இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் வந்து லோவஸ்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் வந்து லோவஸ்ட் ஃபார்ம்ல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து அதோட லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அது வந்து ஃபேக்டர்ஸாக எழுதலாம். நியூமரேட்டர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டர்ஸாக எழுதலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னா 4 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, ஆட் பண்ணிங்கன்னா 6. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ டினாமினேட்டர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது வந்து அது ஃபேக்டர்ஸாக எழுதணும். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு வரணும். அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னா 2 and -1. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 வரும், ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு வரும். அப்போ ஃபேக்டர்ஸாக எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ நியூமரேட்டர் என்ன எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 by denominator என்ன x plus 2 into x minus 1. இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணோம். அப்போ x plus 2 வந்து கேன்சல் பண்ணோம். அப்போ மீதி இருக்கிறது என்ன x plus 4 by x minus 1. இப்போ அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக அதோட லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 மாறணும். அதாவது x minus 1 equal to 0. அப்போ xோட வேல்யூ என்ன 1. அப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வந்து 0 மாறும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன 1. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க x cube minus 27 by x cube plus x square minus 6x. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அதோட லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டர்ஸாக எழுதணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இது நீங்கள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 நீங்கள் 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 3 கியூப் வந்து 27.
இப்போ பார்த்தீங்கன்னா இது a cube minus b cube. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது உங்களுக்கு என்ன வரும்? x minus 3 into x square plus 3x plus 9 அப்படின்னு வரும். ஏன்னா 3 square வந்து 9. ஸோ இப்போ டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன? x cube plus x square minus 6x. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது? x. அப்போ எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? x square plus x minus 6 அப்படின்னு இருக்கா? இப்போது x square plus x minus 6. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -6 ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 and -2 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அப்போ என்ன வரும்? x plus 3 into x minus 2. ஆல்ரெடி ஒரு x இருக்குது. ஸோ x into x plus 3 into x minus 2. ஸோ டினாமினேட்டர் நம்ம இப்படி எழுதியாச்சு. இப்போது நியூமரேட்டர் என்ன? x cube minus 27 by denominator என்ன? x cube plus x square minus 6x. ஸோ ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதணுமா? கண்டுபிடிச்சோமா? ஸோ இதை எழுதிக்கலாம். அதாவது x minus 3 into x square plus 3x plus 9 by denominator என்ன? x into x plus 3 into x minus 2. ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எந்த காமன் ஃபேக்டர்ஸும் இல்லை. ஸோ அப்படியே விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதாவது எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 0 வருது. ஸோ அதான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா அப்போ x into x plus 3 into x minus 2 equal to 0. ஸோ இது மூலமாக x equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து x plus 3 equal to 0னா அப்போ x equal to -3. அடுத்து x minus 2 equal to 0னா அப்போ x equal to 2. அப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் 0 இல்லை -3 இல்லை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வந்து 0வாக மாறும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்ன? 0, -3 and 2. ஸோ இதான் வந்து 4th சப்டிவிஷனோட ஆன்சர்.